ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொங்கல் ஆஃபரில் நம்ம ஊர் பக்கத்தில் கொஞ்சம் இது ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ வந்துட்டு ரூ. 140 பொருள் சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே தான் நம்ம இந்த திங்ஸ் எல்லாமே வாங்கினோம். ஸோ நான் வாங்கியிருக்க பொருள் பாருங்கள், ஒர்த்து இல்லையான்னு. கொஞ்சம் இதெல்லாம் ரூ. 140, இதுவும் 140. எது எடுத்தாலுமே அங்கே வந்து 140 வாங்க. ரோஸுக்கள் கல் பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாகவே இருக்கும், நல்லா வெயிட்டாகவே இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து தூசி நான் வந்து முன்னாடி வாங்கி வெதில் வச்சிட்டேன் பாருங்க, நல்லாயிருக்கும் கல். ஸோ இந்த பொருள்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பொருள்லாம் இந்த பாக்ஸ் 4 பாக்ஸ் அப்படியே வந்து 140க்கு தந்துருந்தாங்க. ஸோ எதுவுமே எங்களுக்கு வந்து குவாலிட்டி வைஸும் சரி, குவான்டிட்டி வைஸும் சரி எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களும் போய் வாங்கியிருந்தோம். ஏன்னா வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு நான் போகலை, அவங்க தான் போயிருந்தாங்க. ஸோ போயிட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ நம்மளுக்கும் வீட்டுக்கு தேவையான பொருள் தானே, ஸோ நம்மளும் போயிட்டு வாங்கிட்டு வரலாம், லோ பட்ஜெட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கிளம்பி போயிட்டோம். கிளிப்பு பார்த்திங்கன்னா ஒரு 64 இருக்கும், 64 கிளிப்பு இருந்துச்சு. ஸோ வந்து இதுவுமே ரூ. 140 தான். பார்த்துக்கங்க நீங்களே எவ்வளோ கிளிப்ஸ் இருக்குன்னு. நம்ம சட்டி, குழி சட்டி நம்ம எப்போயாவது தான் ஊற்றப்படும், இருந்தாலும் நம்ம வாங்கியாச்சு. இந்த மூடி வந்து இங்கே இருக்க பாக்ஸோடது. இது ரெண்டுமே வாளி பார்த்திங்கன்னா நல்லாவே பெருசு, பெரிய வாளி. மாவு ஊற்றி வச்சுக்கலாம், மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்மளோட குப்பை பக்கெட்டு. அந்த பேக்ஸு சும்மா நாங்கள் வாங்கியிருந்தோம். ஸோ அவங்க எடுத்துருந்தாங்களா, ஸோ அதனால் நாமளும் எடுத்தாச்சு. அப்புறம் 5.5 பெட்டி. இது வந்து 2 பெட்டி வந்து சேர்ந்து தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரெண்டுமே எடுத்துட்டோம். ஸோ அவங்க அதில் வந்து அவங்க சிஸ்டர் ஒன்று எடுத்துட்டாங்க. ஸோ நான் வந்து ரெண்டையுமே சேர்த்து எடுத்துட்டேன். ஏன்னா நான் ஒன்றும் தனியாக இல்லை அப்படின்றதுனால அப்படியே எடுத்தாச்சு. வந்து சும்மா எதுனாச்சும் வச்சுக்கலாம், இதுக்குள்ளே போட்டு ட்ரெஸ்ஸோ திங்ஸோ வேறு எதுவுமே வச்சுக்கலாம். அப்புறம் அந்த காயினை இருக்கிற கட்டு வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அது வாங்கினேன். அப்புறம் இந்த வாளி பக்கெட்டு, நம்ம துணியெல்லாம் ஊற வச்சோம்னா நிறையா துணி வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கெட் வாங்கினோம். அப்புறம் இந்த மூடி நம்ம வாங்கியிருக்கோம்ல பாத்திரத்துக்கலாம், ஒரு மூடி எடுத்தாலே மினிமம் வெளியே 100 120 மினிமம் ஒரு மூடியே. ஆனால் இங்கே வந்து 3 மூடி சேர்ந்துருந்துச்சா, சரி ஓகேன்னு எடுத்துட்டோம். அப்புறம் இந்த டப்பாவில் 4 டப்பா இருக்குங்க. மேலுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுக்கடுக்காக வந்து நமக்கு 4 டப்பா இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஒரு டப்பா இருக்குது. ஸோ மொத்தம் 4 வகையான டப்பாஸ் இதில் இருக்குது. ஸோ எல்லாமே சேர்த்து வந்து ரூ. 140. இந்த மாதிரி பொருள்லாம் நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? நான் வாங்கியிருக்கிறது ஒர்த்தா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நிறைய பேர் நினைப்பீங்க ரூ. 140 இப்படி பொருள் வாங்கியிருக்கீங்களே, இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு வரும்? உண்மையாலுமே சொல்லுங்கள், நம்ம ரூ. 500 போட்டு வாங்கினாலும் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுவோம்? இதையே லைஃப் டைம் யூஸ் பண்ண போகிறோம்? இல்லை அப்பப்போ அப்டேட்ஸ் வரும்போது நம்மளும் வந்து மாறிடுவோம். இந்த டப்மாஸ் அப்படின்றது எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுவோம்? எவ்வளோ குவாலிட்டி, எவ்வளோ அமௌண்ட் போட்டு வாங்கினாலுமே நம்ம யூஸ் பண்ணுறோம். ரொம்ப இயர்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு டப்பா வந்து நம்ம மாற்றிடுவோம். ஸோ ஒரே டப்பாவையே நம்ம வந்து லைஃப் டைம் யூஸ் பண்ண போகிறோம், அது கிடையாது. ஸோ அதனால நான் வந்து எனக்கு ஒர்த்தபிள் அப்படின்றது, அதாவது மிடில் ஃபேமிலிக்கு இது ஒர்த்தபிள் அப்படின்றது நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய். முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு, அதில் தான் சொல்லுவேன். ஓகே, தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.